திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். இயற்கை எழில் சூழ்ந்த திருப்பரங்குன்றம் இப்போது சர்ச்சைகளின் மையப்புள்ளியாகி இருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை கடல் மட்டத்திலிருந்து 1050 அடி உயரம் கொண்டது. மலை அடிவாரத்தில் ஊரின் மையத்தில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக போற்றப்படுகிறது. பாதமிரண்டில் பன்மணி சதங்கை ஏகம் பாட 275 தேவார தலங்களில் ஒன்றாக பெருமை பெற்ற இந்த தலம் திருப்பரங்கிரி, சுமந்தவனம், பராசல தலம், குமாரபுரி, விட்டணு துருவம், கந்தமாதனம், கந்தமலை, சத்தியகிரி, தென்பரங்குன்றம், தன்பரங்குன்றம், சுவாமிநாதபுரம் என பல பெயர்களால் அழைக்கப்பட்டு வந்துள்ளது. வாசவன் மருகா வருக வருக நேசக்குறமகள் நினைவோன் வருக. திருப்பரங்குன்றத்தில் 3 குகைகள் உள்ளன. 2 குடைவரை கோயில்கள், 1 இயற்கையாக அமைந்த குகை. தற்போது முருகப்பெருமான் கோயிலாக வழிபாட்டில் இருப்பது பொது ஆண்டு 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. பராந்தக நெடுஞ்சடையன் என்ற பாண்டிய மன்னன் காலத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டது. திருப்பரங்குன்றம் பெயர் திரு கூட்டல் பரம் கூட்டல் குன்றம். பரம்னா உயர்ந்தது, மிகச்சிறந்தது. அதன் அடிப்படையிலும் திருப்பரங்குன்றம் என்று சொல்கிறோம். இன்னொன்று திரு கூட்டல் பரன் கடவுள் குன்றம் என்றும் அதை சொல்லுகிறோம். திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய கடவுள் சிவபெருமான். வட சமஸ்கிருதத்தில் திருப்பரங்குன்றத்துக்கு பெயர் தான் பரங்கிரி. பரன் அப்படின்னு சொன்னால் கடவுள், கிரினா மலை, கடவுள் மலை இல்லைன்னு சொன்னால் பரங்கிரி. அதனால் அங்கே இருக்கிற கடவுளுக்கு என்ன பெயர்னு கேட்டால் பரங்கிரிநாதர். அது சிவபெருமானை தான் சொல்லுது. முருகன் அங்கே ஒரு துணை கடவுளாக இருக்கிறாரு. அங்கே 5 தெய்வங்கள் இருக்கிறாங்க. சிவபெருமான், முருகன், திருமால், துர்க்கை, விநாயகர். அதில் ஒரு துணை கடவுளாக முருகன் இருக்கிறார். இந்த முருகனை பற்றி, இந்த திருப்பரங்குன்றத்தை பற்றி சங்க இலக்கியங்கள் ஏராளமான பாடல்கள் சொல்லியிருக்குது. ஆனாலும் சங்ககால பாடல்கள் அனைத்துமே இந்த திருப்பரங்குன்றத்தை தான் சொல்லுதா, இப்போ இருக்கிற மலையை தான் சொல்லுதா அப்படிங்கிறது உறுதி செய்ய முடியவில்லை. இயற்கையாக அமைந்த குகையில் சமண படுகைகள் உள்ளன. அவற்றில் தமிழ் எழுத்துகள் உள்ளன. அதில் உள்ள கல்வெட்டு ஒன்றில் எருகாட்டூர் இளக்குடும்பிகன் பொலாலயன் செய்தான் ஆய்சையன் நெடுசாதன், அதாவது எருகாட்டூரை சேர்ந்த பொலாலயன் என்பவரும் ஆய்சையன் நெடுசாதன் என்பவரும் சமணர் படுகைகளை வெட்டி கொடுத்ததாக இந்த வரிகள் கூறுகின்றன. திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகரால் பாடல் பெற்ற தலம் திருப்பரங்குன்றம். பெரிய புராண காலத்தில் இந்த கோயில் சிவன் கோயிலாகவே குறிப்பிடப்படுகிறது. முற்கால பாண்டியர்கள் காலத்தில் குடைவரை கோயிலாக உருவாக்கப்பட்ட இந்த கோயில் அடுத்து வந்த மன்னர்கள் காலத்தில் படிப்படியாக உருமாற்றமடைந்து பொலிவு பெற்று சிறப்புற்றது. பாண்டியன், வராந்தக, நெடுஞ்செழியன் என்கின்ற அந்த அரசன் தான் 8ஆம் நூற்றாண்டில் இதை கட்டினான். அதுக்கு அடுத்து அதனுடைய சிறப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. எப்போ இந்த களப்பிரர்கள் ஆட்சி, அதை அடுத்து வந்த சமணர்கள் வருகை, இதனால இந்த முருகனுடைய கோயிலுடைய சிறப்பு இழந்து நேர அதுக்கு அடுத்த பக்கத்தில் தென்பரங்குன்றத்தில் அங்கே சமண முனிவர்கள் குடியிருந்தாங்க. சமண முனிவர்கள் அதிகமாக இருந்தப்போ முருகனுடைய கோயில் அதனுடைய சிறப்பை இழந்துருச்சுது.
அதுக்கப்புறம் நாயக்க மன்னர்கள் வரும்போது தான் முதலாக முருகப்பெருமானுடைய பெருமை மீண்டும் எடுக்கப்படுகிறது. நாயக்க மன்னர்கள் வைணவர்கள், ஆனா சிவனடியாரோடு இல்லைன்னா சைவத்தோடு அவர்கள் தங்களை இணைத்துக் கொள்கிறது அவங்களுடைய பழக்கம். அதனால சைவமும் வைணமும் ஒன்னா இருக்குன்னு சொல்லி நினைக்கக்கூடிய அந்த பாண்டிய மன்னர்கள் இல்லைன்னா நாயக்க மன்னர்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அதனால ஏற்கனவே இருந்த சமண சமயம் தோல்வி அடைஞ்சு அது மறைஞ்சு போனப்போ இந்த முருகன் கோயில் வளர்ச்சி பெற ஆரம்பித்தது. தென்புறத்தில் உள்ள குடைவரை கோயிலுக்கு அருகில் சமணர்களின் படுகை அமைந்துள்ளது. சடையவர்மன் எனும் பட்டம் பெற்ற நெடுஞ்சடையன் பராந்தகன் காலமான கிபி 765-815 காலத்திய செப்பேடுகள் லண்டன் பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்திலும் சென்னை அருங்காட்சியகத்திலும் காணப்படுகின்றன. திருப்பரங்குன்றம் கல்வெட்டுகள் நெடுஞ்சடையன் பராந்தகனின் ஆட்சிக்கு சான்றாக இருக்கின்றன. நாயக்க மன்னர்கள் ஆட்சி காலத்தில் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. நாயக்கர் ஆட்சி காலத்தில் இந்த கோயிலுக்கு பெரிய அளவில் திருப்பணிகள் நடந்துள்ளன. கோயிலின் ராஜகோபுரத்தை வீரப்ப நாயக்கர் 1505ஆம் ஆண்டில் கட்டி கொடுத்திருக்கிறார். கோயில் திருமதிலையும் இவர் கட்டி கொடுத்திருக்கிறார். திருமலை நாயக்கர் கிபி 1659இல் முருகனை எப்போதும் வழிபட்டு கொண்டிருப்பது போன்று தம் உருவச் சிலையையும் தன் மனைவியர் இருவரின் உருவச் சிலைகளையும் இந்த கோயிலில் வடித்திருக்கிறார். திருக்கல்யாண மண்டபம் எனும் திருவாட்சி மண்டபமும் நாயக்கர் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டது. ஆஸ்தான மண்டபத்தில் 48 தூண்களுடன் கூடிய அழகிய கண்கவர் சிற்பங்களும் ராணி மங்கம்மாள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டவை. மலையில் 300 அடி உயரத்தில் உச்சி பிள்ளையார் கோயில் அமைந்திருக்கிறது. ஒருபுறம் காசி விஸ்வநாதர் கோயில் உள்ளது. மலை உச்சியில் சிக்கந்தர் தர்கா அமைந்திருக்கிறது. மலையில் சிக்கந்தர் தர்கா வந்ததன் பின்னணி குறித்து விவரிக்கிறார் எழுத்தாளர் தேவராஜ். தர்கா அப்படிங்கிறது மசூதி கிடையாது. அது யாரையாவது ஒருத்தர் அடக்கம் பண்ணுகின்ற ஒரு இடம். அங்கே யார் அடக்கம் பண்ணியிருக்காங்க? சிக்கந்தர் என்கின்ற இஸ்லாமியத்தினுடைய கடைசி மன்னன். அதுக்கப்புறம் தான் நாயக்க மன்னர்கள். நாயக்க மன்னர்கள் இந்த இஸ்லாமியர்களை வெல்லுவதற்காக போகும்போது கடைசி மன்னன் இந்த மலை மேலே ஏறுகிற பொழுது அந்த நாயக்கர்கள் அவங்கள கொலை பண்ணிட்டாங்க. ஆகையினால அது அப்படியே மறைஞ்சு போச்சு. இந்த காலகட்டத்தில் இஸ்லாமியர்கள் எல்லாரும் நாயக்க மன்னர்கிட்ட போய் கேட்டாங்க, ஐயா நாங்கள் மேலே ஒரு தர்கா வச்சுக்கிறோம், அவருடைய நினைவாக வச்சுக்கிறோம், இங்கே தான் அவர் இறந்தார் அப்படின்னு சொன்னதுனால நாயக்க மன்னர்கள் ஓகே சொல்லி அதுக்கு இடம் கொடுத்ததுனால அங்கே தர்கா இருக்குது. திருப்பரங்குன்றம் மலையில் 2 தூண்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகே இருக்கிறது. இந்த தூண் நாயக்கர் காலத்தை சேர்ந்தது. இதில் அனுமன் உருவம் ஒன்று பொறிக்கப்பட்டுள்ளதோடு கல்வெட்டு எழுத்துகளும் உள்ளன. இது குறித்து போசு என்கிற தொல்பொருள் ஆய்வுத்துறை கல்வெட்டு ஆய்வாளர் எழுதி 1981இல் வெளியிடப்பட்டுள்ள புத்தகத்தில் மலை அடிவாரத்திலிருந்து மலைக்கு சென்றால் பாதி வழியில் தீபத்தூண் ஒன்று இருப்பதை காணலாம் என்றும் இந்த தூண் நாயக்கர் காலத்தது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தீபத்தூண் ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பே வைக்கப்பட்டு அதில் ஒரு கல்வெட்டும் வெட்டப்பட்டிருக்கிறது. அதில் தீபத்தூண் என்பதும் புண்ணியவான்கள் யாரும் தீபம் ஏற்றலாம் என்றும் செய்திகள் இருக்கின்றன. அந்த தூணிலே ஒரு அனுமன் உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. சின்ன அளவாக இருந்த தூணை ஒரு ஆளுக்குமே நிற்க முடியாது என்பதனாலே அதை சுற்றி ஒரு கட்டுமானம் கட்டி ஒரு 4-5 பேர் நிற்பதாக ஏற்பாடு செய்து கடந்த பல ஆண்டுகளாக அங்கே தூணிலே தீபம் ஏற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டும் அதே தூணிலே தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது. இப்போது சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிற விஷயம், அந்த தர்காவிற்கு பக்கத்திலே ஒரு தூண் இருக்கிறது. அதில்தான் காலங்காலமாக விளக்கு ஏற்றப்பட்டது. வெள்ளைக்காரர்கள் காலத்திலே ஏதோ ஒரு காரணத்தால் தடுத்து நிறுத்தப்பட்டது. எனவே அப்போது நிறுத்தப்பட்டதை இப்போது மீண்டும் எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும், அங்கேதான் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. ஆனால் அங்கே ஏற்றியதற்காகவோ ஆங்கிலேய அரசு தடுத்ததற்காகவோ எந்த விதமான சான்றுகளையும் இதுவரையும் யாரும் காட்டவில்லை, நானும் பார்த்ததில்லை. ஆனால் 300 ஆண்டுகளுக்கு முன்பாக தீபம் ஏற்றப்பட்ட இடத்தை நாம் வரலாற்று பூர்வமாக காட்டுகிறோம். கல்வெட்டும் இருக்கிறது. மற்றொரு கல் தூண் தர்கா அருகே 15 மீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. இந்த தூண் நாயக்கர் கால தூணை காட்டிலும் பழமையானதாக சொல்லப்படுகிறது. இதற்கு ஆதாரமாக 3 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட
சமணர் கல்வெட்டை சில ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன் சமணர்கள் அமைத்த தூண் என்றும் சில ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆயினும் இது விளக்கு தூணாக இருக்கக்கூடும் என்ற கருதுகோள் முன்வைக்கப்படுகிறது. தர்கா அமைந்துள்ள பகுதிக்கு அருகே அமைந்துள்ள தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்பதுதான் சர்ச்சையாக உருவெடுத்துள்ளது. இந்த தூண் நில அளவைக்கான கல் என்பது ஒரு தரப்பினர் கருத்தாக இருக்கிறது. 1921 ஆண்டு வெளியிடப்பட்ட அட்லாஸ் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி என்ற ஆவணத்தை சில சமூக வலைத்தள பதிவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள கல் தூண் நில அளவைக்கல் என்ற கருதுகோள் முன்வைக்கப்படுகிறது. பொதுவாக சமணர் படுகைகள் கொண்ட மலைகளில் இதுபோன்ற கல் தூண்கள் இருப்பதாக கீழக்கோயில்குடி, அரிட்டாப்பட்டி போன்ற சமணர் மலை படுகைகளை சில ஆய்வாளர்கள் உதாரணமாக சுட்டிக்காட்டுகிறார்கள். இதே போன்ற பல தூண்கள் இதை அளவீட்டு தூண்கள் என்று அளவீட்டாளர்கள் சொல்லுகிறார்கள். தியோடலைட் என்ற ஒரு கருவியை வைத்து அந்த கருவி 4 புறமும் சுற்றி பார்க்கின்ற வகையிலே, மேலும் பார்க்கின்ற வகையிலே, மேலேயும் நோக்குகின்ற வகையிலே அதை அமைத்து பயன்படுத்துவதற்காக கட்டப்பட்ட, இப்போது நாம் இந்த கேமராக்களை பயன்படுத்துவதற்கு எப்படி ட்ரப்பாய்டு ஸ்டாண்ட் போடுகிறோமோ அதுபோல் ஒரு ஸ்டாண்ட், அதுபோல் ஒரு கல் என்று பலர் அளவீட்டாளர்கள் சொல்லுகிறார்கள். இது போன்ற கற்கள் பல மலைகளில் இருக்கின்றன. செயின்ட் தாமஸ் மவுண்ட்லே, பரங்கி மலையிலே கூட இப்படி ஒரு அளவைக்கல் இருக்கிறது. அந்த கல்லிலே சில ஜியாமெட்ரிக்கல் டிசைன்ஸ், வட்டம், சதுரம் போன்ற டிசைன்ஸும் இருக்கிறது. அதையெல்லாம் இப்போது இந்த பிரச்சனைக்கு பிறகு புகைப்படங்களாக எடுத்து பதிவேற்றுக் கொண்டே இருக்கிறார்கள். எனவே அது வேறு, அது அளவைக்கல் என்பதாகவும், தீபத்தூண் என்பது 300 ஆண்டுகளுக்கு முந்தையதாகவும் இருப்பதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் 150 ஆண்டுகளுக்கும் மேலாக வழக்கமாக தீபமேற்றும் உச்சி பிள்ளையார் கோயில் தீபத்தூணுக்கு பதிலாக தர்கா அருகே இருக்கும் கல் தூணில் தீபமேற்ற அனுமதி கோரிய வழக்கில் அங்கு தீபமேற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. நீதிமன்றத்தில் நடந்த வாத பிரதிவாதங்களை விரிவாக பார்க்கலாம். இந்த ஆண்டு திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற உத்தரவிடக் கோரி ராம ரவிக்குமார் என்பவர் வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். இதே கோரிக்கையை வலியுறுத்தி அரசு பாண்டி, பரமசிவம் ஆகியோரும் மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். வழக்கை விசாரித்த தனி நீதிபதி டிசம்பர் 1ஆம் தேதி மலை உச்சியில் உள்ள தீபத்தூணிலும் கார்த்திகை தீபத்தை ஏற்ற உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு அதிலும் பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மட்டும் மொத்தம் 26 மேல்முறையீட்டு மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்யப்பட்டன. அவற்றில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மதுரை மாவட்ட ஆட்சியர், காவல் ஆணையர், கோயிலின் செயல் அலுவலருக்கு விளக்கம் கேட்டு அனுப்பப்பட்ட நோட்டீஸ்களை எதிர்த்தும், நீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் தமிழக தலைமைச் செயலர், சட்டம் ஒழுங்கு கூடுதல் காவல்துறை தலைவர் காணொலி வாயிலாக ஆஜராக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளை எதிர்த்து 6 மனுக்களும், திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபத்தை ஏற்ற உத்தரவிட்ட தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்ய கோரி 20 மேல்முறையீட்டு மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. திருப்பரங்குன்றம் கோயில் செயல் அலுவலர், மதுரை மாவட்ட ஆட்சியர், மதுரை காவல் ஆணையர், சிக்கந்தர் பாஷா தர்கா, கனகவேல் பாண்டியன், அரங்கநாதன் மற்றும் தமிழக அரசு உள்ளிட்டோர் தரப்பில் இந்த மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்குகள் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தன. மாவட்ட ஆட்சியர் தரப்பிலான மேல்முறையீட்டு வழக்கிற்காக அரசு தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி வாதிட்டார். ராம ரவிக்குமார் அவரது தனிப்பட்ட கோரிக்கையை உரிமையாக கோர இயலாது. 73 ஆண்டுகளாக உச்சி பிள்ளையார் கோயில் மண்டபத்திலேயே கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது, எந்த பிரச்சனையும் இல்லை. 1912ஆம் ஆண்டில் பிரச்சனை எழுந்தது. இருமுறை இது தொடர்பாக மத பிரச்சனைகள் எழுந்துள்ளன. மீண்டும் இப்பிரச்சனை தொடர்பாக ஒரு பொதுநல வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அப்போது நீதிபதி கனகராஜ் வழங்கிய உத்தரவில் கார்த்திகை நிகழ்வுக்கு சில நாட்களுக்கு முன்பாக கடைசி நேரத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தீபமேற்றும் இடத்தை மாற்ற வேண்டும் என்றாலும் அது குறித்து கோயில் தேவஸ்தானமே முடிவு செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். 1970, 2014ஆம் ஆண்டுகளில் தொடரப்பட்ட வழக்குகளும் இந்த உத்தரவை உறுதி செய்துள்ளன. தற்போது தொடரப்பட்ட வழக்கில் தனி நீதிபதி தீபத்தூணிலும் தீபமேற்ற உத்தரவிட்டுள்ளார். 1996ஆம் ஆண்டில் விளக்கேற்றுவது தொடர்பான 2 வழக்குகளில் பாரம்பரிய இடத்திலேயே தீபத்தை ஏற்ற உத்தரவிட்டனர். தீபத்தூண் என்றல்ல, அதோடு தேவஸ்தானமே விளக்கேற்ற வேண்டும்,
தனிநபர் ஏற்ற அனுமதிக்க கூடாது என்றும் அந்த வழக்கின் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. மனுதாரர் தாக்கல் செய்யும் விவரங்களை அப்படியே எடுத்துக்கொள்ள இயலாது. மத நல்லிணக்கம், பொது அமைதியை கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த இடம் தர்கா, நெல்லித்தோப்பு பகுதியிலிருந்து 15 மீட்டருக்கு அப்பால் இருக்க வேண்டும் என்று முந்தைய உத்தரவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கார்த்திகைக்கு 3 நாட்களுக்கு முன்பாக தனி நீதிபதி உத்தரவிட்டு உடனடியாக நடைமுறைப்படுத்த கூறினால் எப்படி? 2014ஆம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கில் நீதிபதி மனுதாரரின் கோரிக்கை மனுதாரர் அதிகாரிகளை ஒன்றை செய்யுமாறு கட்டளையிடும் வகையில் உள்ளது. சட்ட அடிப்படையில் அவர் கோருவது உரிமை அல்ல. இந்த வழக்கில் மனுதாரருக்கு சட்ட உரிமை இல்லை. கோயில் நிர்வாகமே அதற்கான உரிமையை பெற்றுள்ளது. ஆகவே வழக்கமான இடத்தில் தீபம் ஏற்றலாம் என்று உத்தரவிட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 102 ஆண்டுகளுக்கு முன்பாக உரிமையியல் உத்தரவு, பிரைவி கவுன்சில், நீதிபதி கனகராஜின் உத்தரவு அனைத்தும் உச்சிப்பிள்ளையார் கோயில் மண்டபத்தில் தீபம் ஏற்றப்பட்டதையே உறுதிப்படுத்துகின்றன. எந்த பக்தரும் தீபம் ஏற்றும் இடத்தை மாற்றவோ உரிமையாக கோரவோ இயலாது. இதனை முந்தைய உத்தரவுகள் உறுதி செய்துள்ளன. பொது அமைதியை நிலைநாட்டுவதே அரசின் தலையாய பணி. எந்த மதமாயினும் பொது அமைதியை குலைக்காத வகையில் வழிபாடு அமைய வேண்டும். மனுதாரர் தற்போது தொடர்ந்த வழக்கிலும் தர்கா தரப்பு சேர்க்கப்படாததால் நீதிமன்றம் அவர்களை எதிர்மனுதாரராக சேர்த்தது. தீபத்தூண் என தனி நீதிபதி உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உண்மையில் கல்தூண் அது தீபத்தூணா என்பதை உறுதி செய்ய எந்த ஆவணங்களையும் தாக்கல் செய்யாத நிலையில் எப்படி தீபத்தூண் என முடிவு செய்யப்பட்டது? மனுதாரர் அதற்கான ஆவணங்கள் எதையும் தாக்கல் செய்யவில்லை. மனுதாரர் தீபத்தூணில் தீபமேற்றுவதை உரிமையாக வேறு கோரியிருக்கிறார். அதற்கு வழிபடும் உரிமை எப்படி பொருந்தும்? தீபமேற்றும் இடத்தை மாற்றுமாறு கோர மனுதாரருக்கு உரிமை இல்லை. பழமையான பழக்க வழக்கங்களை மாற்றுமாறு கோர இயலாது. தனி நீதிபதி உத்தரவில் கோயிலின் சொத்து உரிமையை பாதுகாக்க என்று குறிப்பிட்டிருக்கிறார். அது ஏற்கத்தக்கதல்ல. சட்ட அடிப்படையிலும் ஏற்கத்தக்கதல்ல. இது தொடர்பான வழக்கும் அல்ல. ராம ரவிக்குமாரின் வழக்கு முழுக்க முழுக்க ஒரு புதிய பழக்கத்தை கொண்டு வருவது தொடர்பானது. இதுவரை வழக்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை அமல்படுத்துமாறு கோரிய வழக்கு என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது. உத்தரவில் ராம ஜென்மபூமி வழக்கை நீதிபதி மேற்கோள் காட்டியிருக்கிறார். அது இந்த வழக்கில் பின்பற்றப்பட்டால் இந்த விவகாரம் தொடர்பாக மனுதாரர் உரிமையியல் நீதிமன்றத்தையே நாட உத்தரவிட்டிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதி மனுதாரர் குறிப்பிட்டிருக்கும் தூணுக்கும் தர்காவுக்குமான இடைவெளி எவ்வளவு என்று கேள்வி எழுப்பினர். அப்போது சுமார் 15 மீட்டர் தொலைவு இருக்கும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வழிபாட்டு தலங்களுக்கான சிறப்பு சட்டப்படி 1947ஆம் ஆண்டு ஒரு வழிபாட்டு தலம் எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலையிலேயே பராமரிக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையிலும் இந்த உத்தரவு ஏற்கத்தக்கதல்ல. உரிமையியல் வழக்கின் போது அப்போதைய நீதிபதி திருப்பரங்குன்றம் சென்று ஆய்வு செய்த விவரங்களை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அவரது விவரிப்பிலும் தீபத்தூண் என்ற ஒன்று குறிப்பிடப்படவில்லை. தனி நீதிபதியின் உத்தரவு 1ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்டது. 3ஆம் தேதி கார்த்திகை. கடைசி நேரத்தில் உத்தரவிட்டு உடனடியாக அமல்படுத்த கோரினால் எப்படி? அது தீபத்தூணா, எந்த ஆண்டு வைக்கப்பட்டது என்பது தொடர்பான ஆவணங்கள் ஏதும் இல்லாமல் கேட்ட கோரிக்கை. ஆகவே தீபத்தூண் என்று குறிப்பிடும் இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று வாதிடப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் தீபம் அனைவருக்கும் தெளிவாக தெரிய வேண்டும் என்பதற்காக அந்த கோரிக்கை வைக்கப்பட்டால் ஏன் அதை செய்யக்கூடாது என்று கேள்வி எழுப்பினர். அதற்கு அரசு தரப்பில் வழக்கில் அதுபோன்ற கோரிக்கையோ வாதமோ எதுவும் வைக்கப்படவில்லை. அப்படி இருந்தாலும் அது தொடர்பான முடிவையும் தேவஸ்தானமே எடுக்க வேண்டும். இந்த வழக்கு முழுமையாக சட்ட அடிப்படையில் மட்டுமே செல்ல வேண்டும் என்று விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் நிரந்தர தீர்வு காணப்படுவதும் அவசியம். நீதிபதி கனகராஜின் உத்தரவின் அடிப்படையில் தீபமேற்றும் இடத்தை மாற்ற பரிசீலிக்குமாறு அளிக்கப்பட்ட மனுவை பரிசீலித்திருக்கலாமே, ஏன் அதை செய்யவில்லை என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். திருப்பரங்குன்றம் கோயில் செயல் அலுவலருக்காக அவரது தரப்பில் மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி வாதிட்டார். மனுதாரர் தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற வேண்டும் என்பதை சட்ட உரிமையாக கோர இயலாது. நீதிபதி கனகராஜின் உத்தரவில் தேவஸ்தானமே தீபத்தை ஏற்றவும் தீபமேற்றும் இடத்தை விதிகளுக்கு உட்பட்டு மாற்றவோ இயலும் என்று குறிப்பிட்டுள்ளார். 2 உச்சிகளில் ஒரு உச்சியில் தர்காவும் மற்றொரு உச்சியில் உச்சி பிள்ளையார் கோயிலும் அமைந்துள்ளன. மனுதாரர் தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் என்று கோயில் நிர்வாகத்திற்கு அளித்த கோரிக்கை மனுவில் இதுபற்றி குறிப்பிடப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் மனுதாரரின் கோரிக்கை மனுவை இணை ஆணையருக்கு அனுப்பாமல் செயல் அலுவலரே முடிவெடுத்துள்ளார், ஏன் இணை ஆணையருக்கு மனுவை அனுப்பவில்லை என்று கேள்வி எழுப்பினர்.
இதற்கு கோயில் நிர்வாகம் தரப்பில் தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று மனுதாரர் கோரவில்லை, மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்றே கோரியிருந்தார். அவரது நோக்கம் என்ன, இடத்தை மாற்ற வேண்டுமா என தெளிவாக கோரவில்லை. உச்சி பிள்ளையார் கோயிலும் மலை உச்சியிலேயே உள்ளது. மனுதாரரின் விருப்பத்தை சட்ட உரிமையாக கோரியிருக்கிறார். மனுதாரரின் கோரிக்கை மனுவில் குறிப்பிடாதவற்றை நீதிமன்றத்தில் மனுவாக கோரியிருக்கிறார். உண்மையான தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் என்று கோரியிருக்கிறார். அவ்வாறெனில் மற்றொரு போலி தூண் உள்ளதா? மனுதாரர் மிகவும் மேலோட்டமாக வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டது. தனி நீதிபதியின் உத்தரவு முழுக்க முழுக்க மனுதாரருக்கு சாதகமான விவரங்களை மட்டுமே கருத்தில் கொண்டு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2 மலை உச்சிகள் உள்ளன. கார்த்திகை தீபம் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் என்று தனி நீதிபதி கூறியிருக்கிறார். தற்போது ஏற்றப்படும் இடம் அப்பகுதியில் எல்லோருக்கும் தெரியாது என்று குறிப்பிடவில்லை. அதோடு எங்கெங்கோ இருப்பவர்கள் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்றால் எப்படி என கூறி பல்வேறு கோயில்களில் ஏற்றப்படும் தீபம் தொடர்பான விவரங்களே அவர் குறிப்பிட்டார். மலையில் 8 அடி உயரமுள்ள 1 அடி அகலம் கொண்ட கிரானைட்டால் ஆன தூண் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள், அது தீபத்தூண் அல்ல என்று எப்படி கூறுகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினர். கோயில் தரப்பில், இது பிரிட்டிஷ் காலத்தில் மலைகளை அளப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட சர்வே தூண். இதுபோன்ற சூழலில் அது தீபத்தூண் தான் என்று நிரூபிக்க எந்த ஆவணமும் மனுதாரரால் தாக்கல் செய்யப்படவில்லை. தீபத்தூண் மலை உச்சியில் இருப்பதாக தனி நீதிபதி குறிப்பிட்டிருப்பது சரியான தகவல் அல்ல. 2 உச்சிகள் உள்ளன. ஒன்றில் தர்காவும் மற்றொரு உச்சியில் உச்சி பிள்ளையார் கோயிலும் அமைந்துள்ளன. மனுதாரர் குறிப்பிட்டுள்ள தூண் கோயிலுக்கு சொந்தமானது என்பதில் சந்தேகமில்லை. 2 நீதிபதிகள் முடிவு செய்த விவகாரத்தில் தனி நீதிபதி தலையிட்டு தானாக உத்தரவிட இயலாது. கருத்துக்களை கூறி தலைமை நீதிபதிக்கே பரிந்துரைக்க வேண்டும் என்று வாதிடப்பட்டது. அதற்கு நீதிபதிகள், குதிரைச்சுனை பகுதியில் தீபம் தெரியாது என்பதற்காக உச்சி பிள்ளையார் கோயில் தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தனர். செயல் அலுவலர் தரப்பில், குதிரைச்சுனை தீபத்தூண் என்று குறிப்பிடப்படும் பகுதி அருகிலேயே உள்ளது. அவ்வாறு இருக்கையில் தனி நீதிபதி எவ்வாறு அப்படி உத்தரவிட இயலும் என்று கேள்வி எழுப்பினர். அதற்கு நீதிபதிகள், அனைவருக்கும் தெரியும் வகையில் அந்த தூணில் முன்பு ஏற்றப்பட்டிருக்கலாமே என்று கேள்வி எழுப்பினர். அதற்கு செயல் அலுவலர் தரப்பில், அவ்வாறே நினைத்தாலும் 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு தெரியும் வகையில் தீபம் ஏற்ற வேண்டுமென்றால் 8 அடி உயரம் 1 அடி அகலம் கொண்ட தூணில் எப்படி ஏற்றியிருப்பார்கள்? அதற்கான ஆவணம் எதுவும் தாக்கல் செய்யப்படவில்லை. அந்த தூண் கிரானைட்டால் ஆனது. தீபம் ஏற்றும் போது அந்த வெப்பத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதற்கான சான்று எதுவும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள், அந்த தூணை அப்படி யாரும் ஆய்வு செய்தனரா என்று கேள்வி எழுப்பினர். அது தொடர்பான புகைப்படங்கள் செயல் அலுவலர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டன. அந்த தூண் உண்மையில் பார்க்க சர்வே தூண் அமைப்பையே கொண்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள், தூண் கோயிலின் பகுதியிலேயே உள்ளது, அது தீபத்தூணாக இருக்க வாய்ப்பிருக்கலாமே என கேள்வி எழுப்பினர். செயல் அலுவலர் தரப்பில், அந்த தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றும் வழக்கம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் தரப்பிலும் வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் வாதங்களை முன்வைத்தார். இந்து சமய அறநிலையத்துறை ஆணையரை மனுதாரர் வழக்கில் சேர்க்கவில்லை. நவம்பர் 24ஆம் தேதி வழக்கில் இணைத்தார்கள். நவம்பர் 27ஆம் தேதி பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. 4 நாட்களில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இடையே நீதிமன்ற விடுமுறை இருந்தது. இந்த வழக்கில் நீதிபதி கனகராஜின் உத்தரவு முக்கியமானது என்று தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள், தேவஸ்தானமே மலையின் உரிமையாளர்கள், வருங்காலத்தில் அவர்கள் தீபம் ஏற்றும் இடத்தை மாற்றுவது குறித்து முடிவு செய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளதே என கேள்வி எழுப்பினர். இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில், முந்தைய தீர்ப்புகள் அனைத்தும் தீபத்தை தேவஸ்தானமே ஏற்ற வேண்டும், தனி நபர் யாரும் ஏற்றக்கூடாது, தீபம் ஏற்றும் இடத்தை மாற்ற வேண்டும் என்றாலும் தேவஸ்தானமே முடிவு செய்ய வேண்டும் என்பதை உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள், இடத்தை மாற்றுவது தொடர்பான நீதிபதியின் உத்தரவு மட்டும் கருத்தில் கொள்ளப்படவில்லை. கோயில் நிர்வாகத்திற்கு யாரும் உத்தரவிட இயலாது. ஆனால் தீபமேற்றும் இடத்தை மாற்ற தேவஸ்தானம் பரிசீலிக்கலாம் என நீதிபதி தெரிவித்துள்ளார். அது தொடர்பான கோரிக்கை வைக்கப்படுகையில் ஏன் மெரிட் அடிப்படையில் முடிவு செய்யக்கூடாது என்று கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து நீதிபதி கனகராஜன் உத்தரவில் தீபமேற்றும் இடத்தை மாற்றுமாறு கோரக்கூடாது என்றும் உத்தரவிடவில்லை என்று தெரிவித்தனர். அரசு தரப்பில் நீண்ட நாள் உள்ள கோயில் வழக்கத்தை மாற்றுவதை உரிமையாக கோர இயலாது. மனுதாரர்கள் கோயிலுக்கு அளித்த கோரிக்கை மனுவில் தீபத்தூணில் என்ற வார்த்தையே இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள், கார்த்திகை தீபம் ஏற்றுவதில் பிரச்சனை இல்லை, எங்கு ஏற்றுவது, வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்பதுதான் பிரச்சனை என்று குறிப்பிட்டனர். தேவஸ்தானம் தரப்பில், இந்த வழக்கில் மனுதாரரின் மனுவை மட்டும் அடிப்படையாக வைத்து உத்தரவிட இயலுமா? கோயில் நிர்வாகம் ஏற்கனவே உள்ள வழக்கத்தை மாற்ற வேண்டும் என்று மனுதாரர் நிர்பந்திப்பதாக தெரிவிக்கப்பட்டது.
இதையடுத்து நீதிபதிகள் வழக்கை வரும் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். ஆண்டாண்டு காலமாக கடைபிடிக்கப்படும் வழக்கங்கள் ஒருபுறம், நம்பிக்கைகள் மறுபுறமாக திருப்பரங்குன்றம் நாடு முழுவதும் உற்று நோக்கும் விஷயமாகி இருக்கிறது.